அனைவருக்கும் வணக்கம். எம்ஹெச்சி எக்ஸாம் ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் எப்போ இருந்து கிடைக்கும்? இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸை பொறுத்தவரை அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன லிஸ்ட்டு யாராருக்கு என்னென்ன எப்படி வரும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ரிசல்ட்டுக்கான எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே இருக்குது. வேகன்சி கூடுதலாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி காலங்கள்லையும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நடைமுறையில் சாத்தியமான ஒன்று தான். ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி சரிங்களா, வேகன்சியை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வேகன்சியை பொறுத்தவரை பொதுவாக என்ன நடைமுறை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேகன்சி பொறுத்தவரை இந்த தேர்வு கிடையாது. பொதுவாக அரசு போட்டித் தேர்வுகள், அரசு பணி நியமனத்தை பொறுத்தவரை ஒரு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாக்க அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை ஃபைனல் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுற வரைக்குமே வேக்கன்சியை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு உரிமை இருக்கிறது. ரைட்டா? அந்தந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு உரிமை இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது நீங்கள் செலெக்ஷன் ஆகிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பட்டியல் வெளியிடும் வரைக்குமே ரிசல்ட்டை அதுக்கப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணலாம். செலெக்ஷன் ஆகிட்டு உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு 1000 போஸ்டிங் இருக்கிற பட்சத்தில் இப்போ செலக்டான லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு 1000 பேரில் யார் யார் என்னென்ன மார்க்கில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ 1001ஆவதாக இருக்கக்கூடிய நபரோ 1002ஆவதாக இருக்கக்கூடிய நபரோ அவங்களுடைய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக வேக்கன்சியை உயர்த்தினா இன்னொரு 100 வேக்கன்சி உயர்த்தும் போது நம்ம உள்ளே போயிடலான்றதுக்காக அந்த மாதிரி ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம அடுத்த லிஸ்ட்டில் இருக்கோம், வேக்கன்சி இப்போ உடனே உயர்த்தினா நம்ம உள்ளே போயிடலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. அதனால் ரிசல்ட்டுக்கு பிறகு வேக்கன்சி உயர்த்த மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே உயர்த்துவாங்க. அதே மாதிரி ரிசல்ட் வெளியிடும் போதே வேக்கன்சி உயர்த்து இவ்வளோ வேக்கன்சி இருந்தது, இவ்வளோ கூடுதல் வேக்கன்சியோட ரிசல்ட் வெளியிடுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வெளியிட வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின கவலைகளை விடுங்க. ரிசல்ட்டை பொறுத்தவரை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ரிசல்ட் பற்றின அப்டேட் பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த வாரத்தில் ரிசல்ட் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார இறுதியில் சில விடுமுறை நாட்கள் இருக்கிறது. அதனால் ஒன்று வந்தால் இன்னும் 2 தினங்களுக்குள்ளே வரும், இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வந்துடும். ஆனால் இந்த மாத இறுதிக்குள்ளே ரிசல்ட் அப்படின்றது உறுதியாக வந்துடும், எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. அதே மாதிரி நகல் பிரிவு உதவியாளர், அலுவல் உதவியாளர் போன்ற இந்த பணியிடங்களுக்கான ரிசல்ட் இந்த மாத இறுதிக்குள்ளே உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அப்டேட்டோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மேலும் புதிய தகவல் மற்றும் புதிய அப்டேட்டுகளுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.